வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 சீசனில் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒளிபரப்பாயிட்டு வருது. இன்னும் 3-4 மாதங்கள் இருக்குது அந்த ஷோ நிறைவடைகிறதுக்கு. அதுக்குள்ளேயே அந்த ஷோவோட டைட்டில் வின்னர் ஆகிற அளவுக்கு எல்லா திறமைகளும் நம்ம அபிஷேகா கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அந்த வகையில் அந்த குழந்தையோட ப்ரமோ இப்போ லாஸ்ட்டாகவும் வரல, இப்போ அந்த சாட்டர்டே சண்டேவும் வரல. அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அபிஷேகாவோட ப்ரமோ ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விக்கு அபிஷேகாவே என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்க ப்ரமோவில் ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பாடியிருப்பாங்களோ என்னமோ, அதை ஷோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் நினச்சிட்டு இருக்காங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இப்போ போயிட்டுருக்குது. அடுத்ததாக மேபி எல்லா கிட்ஸுக்குமே ஒரு ஈக்குவலான ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ ஷோ கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டுருக்குது. மூணாவதாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி இப்போ அபிஷேகாவுக்கு த்ரோட் இஷ்யூ இருக்குது. அதனால் அபிஷேகாவை பாடாமல் இந்த டெடிகேஷன் ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது. இதை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அபிஷேகா ஏன் இந்த டெடிகேஷன் ரவுண்டில் இன்னும் பாடலை, அப்படி பாடியிருந்தாங்கன்னா ஏன் அவங்களுடைய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிகமபா சீசன் 5ல் இப்போ பாடிட்டுருக்க நம்ம அபிஷேகாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை விஜய் ஆண்டனி சார், தனுஷ் சார், பாண்டியராஜன் சார் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கிஃப்ட் அப்புறம் வாய்ப்புகளை அள்ளி வழங்கியிருந்தாலும் இப்போ டெடிகேஷன் ரவுண்டில் இப்போ ஷோ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாரபட்சமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ போயிட்டுருக்குது. இந்த வகையில் அபிஷேகாவோட அந்த பாட்டு ஏன் டெடிகேஷன் ரவுண்டில் வரல அப்படிங்கிற மாதிரியும், ப்ரமோலையும் வரல, சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ்லையும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய பாட்டு ஒருவேளை அவங்க பாடவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளும் வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா ஆரம்பத்துல இருந்தே பாடினதுலேருந்து தன்னுடைய முழு திறமையும் காட்டி அவங்க தான் இப்போ லீடிங்கில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் ஆஃப் த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடிய ப்ரேயராகவே இது முடிவான மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கூட ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அபிஷேகாவோட பாட்டுகள் இருக்குது. இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச எல்லா ரவுண்ட்ஸ்லையுமே ஜட்ஜஸ் அவங்களுடைய பாடல் மேலே எந்த விதமான கொஷின்ஸையும் வைக்கல. அது மட்டும் இல்லாமல் தப்புக்களையும் கண்டுபிடிச்சி சொல்லலை. அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் அபிஷேகாவோட பாடல் மெருகேறிக்கிட்டே போகுது. இந்த விதத்தில் கண்டா வர சொல்லுங்க பாடலை அபிஷேகா பாடினதுலேருந்து அவங்களுக்குன்னு அந்த ஷோக்கு ஒரு ஃபேன் பேஸே ரெடி ஆயிடுச்சு. அபிஷேகாவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஜட்ஜஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மற்ற குழந்தைங்களுக்கும், அதாவது சுபன், திவினேஷ், பிரதீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குழந்தைங்களுக்கும் ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அவங்கள கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அபிஷேகாவே டைரெக்டாக ஒரு லைவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராலையுமே கிளியராக கெஸ் பண்ண முடியல. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று அபிஷேகாவோட இந்த டெடிகேஷன் ரவுண்டோட சாங்கை ரொம்ப ஒரு ஹைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ப்ரொமோ வெளியே வரல, அவங்களுடைய போன எபிசோட்ஸ்லேயும் அவங்களுடைய டெடிகேஷன் ரவுண்டில் அவங்க பாட்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் அவங்க ரொம்ப சூப்பராக பாடியிருக்கிற பட்சத்தில் இது ஒரு சர்ப்ரைஸாக அவருடைய ஃபேன்ஸுக்கு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அபிஷேகாவுக்கு த்ரோட் பெயின் இருக்குது. அவங்களால மேபி இந்த டெடிகேஷன் ரவுண்டில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அப்படி அவங்க ஏதாவது ஒரு பாட்டில் மிஸ்டேக் பண்ணி பாடினாங்கன்னா, இவ்வளோ நாள் அவங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கிற அந்த இமேஜ் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு எரர் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால மேபி அவங்களுடைய பாட்டை நிப்பாட்டி வச்சிருக்கலாம். இப்படி 4-5 விதமாக அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கிற இந்த நிலமையில் அபிஷேகா பற்றின ப்ரோமோவும் வரல, அவங்களுடைய எபிசோட்ஸ்லேயும் அவங்களுடைய பாட்டு இடம்பெறுற அப்படிங்கிற விஷயம் அபிஷேகாவுக்கு இருக்கிற அந்த ஃபேன்ஸுக்கு ரொம்பவும் வருத்தமடைய வச்சிருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மற்ற குழந்தைங்களோட சாங்ஸ் இப்போ அதிக லெவலில் வர ஆரம்பிச்சிக்குது. ப்ரொமோஸ்லேயும் திவினேஷாக இருக்கட்டும், பிரதீக்ஷா ஆகட்டும், இவங்களுடைய ப்ரொமோஸை அதிகமாக போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெடிகேஷன் ரவுண்டில் அவங்க ஃபேமிலி கூட அவங்க ரொம்ப அட்டாச் ஆகி அந்த எமோஷனல் விஷயத்தை அந்த எபிசோடில் ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க. இப்படி அபிஷேகாவை மேபி ஓரம் கட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இந்த இதில் போயிட்டு இருக்குது. ஆனால் அபிஷேகாவை யாராலையுமே ஓரம் கட்ட முடியாது. ஏன்னா இந்த
சரிகமபா சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே, அந்த எபிசோடுக்கு ஒரு நல்ல பேர வாங்கி குடுத்ததே அபிஷேகாவோட பாட்டு தான். ஏன்னா, அபிஷேகாவோட பாட்ட கேட்டு பாண்டியராஜன் சாரே கிட்டத்தட்ட எழுந்திருச்சு நின்னு கிளாப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஆன் ஸ்பாட்லயே அந்த ஸ்டேஜ்ல அந்த குழந்தைக்கு கோல்டு செயின் ஒண்ணு பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஒரு அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இத வச்சு பார்க்கும்போது, அபிஷேகாவோட பாடுற திறமை அந்த வயசுக்கு மீறினதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஸ் பண்ணதா மட்டும் தான் அந்த கிஃப்ட்ட அவரால பண்ணியிருக்க முடியும். அவங்க ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்த குழந்தை, அந்த குழந்தை வந்து வறுமையில இருக்காங்க அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் அவர் பார்க்கல. அவருக்கு அந்த பாட்டு மெய் மறந்து போயிடுச்சு. அதோட தன்னுடைய அந்த குழந்தை பருவத்துக்கே தன்னுடைய வில்லேஜ் டேஸ்க்கு அந்த பாட்டு தன்னை இழுத்துட்டு போனதாவும், இன்னொரு தடவ யாராவது அந்த குழந்தைய அந்த பாட்ட ரிப்பீட் பண்ணி பாட சொல்லியிருந்தா நான் அழுதே இருப்பேன் அப்படிங்கிற மாரி அவர் சொன்ன விஷயங்கள கேட்கும்போது, அபிஷேகா கிட்ட இருக்கிற அந்த பாடலோட திறமை அவர எந்த அளவுக்கு கவர்ந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தான். அது மட்டும் கிடையாது, இதுவரைக்கும் நடந்த எல்லா ரவுண்ட்லயுமே ஒவ்வொரு பாடலுக்கும் 2 தடவ கோல்டன் ஷவர் வாங்குனது நம்ம அபிஷேகா மட்டும்தான். ஒரு பாடலுக்கு தன்னுடைய அந்த 2, 3 பாடல்ல ஏதாவது ஒரு பாடலுக்கு வேணாலும் கோல்டன் ஷவர் வாங்கலாம். ஆனா, தான் பாடுன எல்லா பாடலுக்குமே 2 தடவ கோல்டன் ஷவர் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அபிஷேகாவோட இந்த விஷயத்த பார்த்துட்டு விஜய் ஆண்டனி சார் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அடுத்த கான்செர்ட் வந்து மலேசியால நடக்கப்போகுது. அந்த கான்செர்ட்ல நாக்குமுக்கா சாங்க விஜயோட சன்னான ஜேசன் விஜய் வந்து அதனுடைய கிட்ஸ் வெர்ஷனை பாடியிருந்தாரு. அந்த பாடலை கண்டிப்பா என்னுடைய அடுத்த கான்சர்ட்ல நீ தான் பாடணும் அபிஷேகா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவை அந்த ஸ்டேஜ்லேயே கட்டி பிடிச்சி நிறைய தன்னுடைய சந்தோஷத்தையும் பிளெஸ்ஸிங்கையும் கொடுத்துருக்காரு விஜய் ஆண்டனி சார். அது ரொம்பவும் மறக்க முடியாத விஷயமா இருந்த நிலையில இப்போ வந்து டெடிகேஷன் ரவுண்டில் எல்லாருமே அபிஷேகாவுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அபிஷேகாவுக்கு அந்த சரிகமபா சீசன் 5 மூலமாக கிடைச்ச இந்த வரவேற்பு மற்றும் வாய்ப்பு கிஃப்ட் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு லைஃப்பை கொடுத்துருக்குது. அது மட்டும் கிடையாது, கண்டிப்பாக அபிஷேகாவை ஒரு கார்னர் பண்ணுறத பார்த்தா அவங்களுடைய பாடல் வந்து ஒன்று சூப்பராக இருந்திருக்கும். அதை வச்சு கார்னர் பண்ணுறாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய த்ரோட் இன்ஃபெக்ஷனால் அந்த பாடல் ஏதாவது மேபி எரர் இருக்கும் அப்படிங்கிறதுனால கார்னர் பண்ணுறாங்க. அப்படிங்கிற 2 விஷயத்தை தவிர வேறு எதுவுமே இல்லாதான் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜயோட விவாகரத்து வழக்கு பிப்ரவரி 24 வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தில் இந்த கேஸோட விஷயங்கள் எப்படி அஃபீஷியலாக ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தாவேக்காவோட சட்டத்தரப்பான ஆதித்ய சோழன் அப்படிங்கிறவர் ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறாரு. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா தரப்பில் இருந்து தான் அன்அஃபீஷியலாக ப்ரெஸ்ஸுக்கு இந்த விஷயம் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுக்குள்ளே இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய டேமேஜை பெண்கள் மத்தியில் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சங்கீதா இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ணிருக்கல அப்படின்னாலும் அவங்கள வச்சு யாரோ இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத திட்டவட்டமா அவர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வகையில் எப்படி வந்து இந்த மாதிரி அன்அஃபிஷியலாக அந்த விஷயம் ரிலீஸ் ஆகலாம், அந்த மேபி ரிலீஸ் ஆனதுக்கு கோர்ட் எந்த விதத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, இதுக்கு மேலே ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விகளை இன்னைக்கு தாவேக தரப்பு முன்வச்சுட்டு வருது. இப்போதான் சிபிஐ விசாரணையை கிளியர் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேல இதுக்கு மேலே தாவேக தரப்பு தன்னுடைய வேலைகளை இன்னும் ரொம்ப ஸ்பீடாக ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வகையில் இந்த விஷயங்களை ஒரு தூண்டுகோலாக யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஆளும் கட்சியினர் செஞ்சுட்டு வராங்க. அது வந்து மக்களை குழப்படையறதுக்கு, அதாவது நிறைய பெண்களுக்கு காசு கொடுத்து ஒரு பெண்ணை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீ எப்படி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற 3 கோடி பெண்களை பார்த்துக்க போற அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர் விமர்சனங்களை ஏற்படுத்திட்டு வரதும் இது நாம இப்போ பார்க்க முடியுது.